ஜெயிக்க முடியுமா பாடி தங்கமே வேளாடு செப்டம்பர் 27 தாவைக்காவினுடைய தலைவர் விஜய் கரூர்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துறாரு. இந்த கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு இதுவரைக்கும் 36 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. மேலும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அங்கிருந்து வர தகவல் சொல்லுது. இந்த வருந்தத்தக்க சம்பவம் எதனால் நடந்துச்சு, இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபேக்ட்ஸை உங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்றோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப கனத்த இதயத்துடன் தான் இந்த வீடியோ நான் பண்றேன். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை, பெண்களை, கர்ப்பிணி பெண்களை இந்த மாதிரியான அதிகமான மக்கள் திரள்ற கூட்டத்துக்கு கூட்டுட்டு போகாதீங்க. கரூர்ல இருந்து வர காட்சிகள் எல்லாம் அவ்வளவு பதபதைக்க வைக்குது. பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் அழுகிற காட்சிகளை எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியல. சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இன்னைக்கு நாளும் அமைஞ்சிருச்சு. விஜய் இன்னைக்கு 2 இடங்கள்ல பேசுறதாக முடிவு செய்யப்படுது. ஒன்னு நாமக்கல், இன்னொன்னு கரூர். நாமக்கல்ல KN திரையரங்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்ல தான் விஜய் பேசுறதாக ஷெட்யூல் உருவாக்கப்படுது. காலையில 8:45 மணிக்கு நாமக்கல்ல அவர் பேசுவார் அப்படிங்கிறத கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளங்கள்லயே அவங்க அறிவிச்சிருக்காங்க. விஜய் 8:45க்கு பேச போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதிகாலை 3 மணிக்கு அவருடைய ரசிகர்களும் கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்கள் வர ஆரம்பிச்சது. சரி, 8:45க்கு விஜய் பேசுவார் அப்படின்னா அவர் எப்படியும் ஒரு 6 மணி 5:30 மணிக்காவது சென்னையில இருந்து அவர் கிளம்பிடுவாரு. ஏன்னா தனி விமானத்துல தானே வரப்போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, செய்தியாளர்கள் உட்பட. ஆனால் 8:45 மணிக்கு விஜய் சென்னை விமான நிலையத்துல இருக்காரு. அங்கிருந்து அவர் தனி விமானத்துல ஏறுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. 8:45 மணிக்கு மேலதான் அவர் விமானத்தில் ஏறி திருச்சி விமான நிலையம் போறாரு. அங்க இருந்து நாமக்கலுக்கு சாலை மார்க்கமாக போறாரு. பொதுவாக விஜய் வரும்போது அங்க எவ்வளவு கூட்டம் சேருது அப்படிங்கிறத கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அளவுக்கு விஜயனுடைய அந்த டிராவல் மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தாமதமானதுனால திருச்சியில இருந்து அவர் நாமக்கல் போறதுக்கு இன்னும் தாமதம் ஆகுது. 8:45 மணிக்கு பேச வேண்டியவர் நாமக்கல்ல மத்தியானம் 2:30 மணிக்கு பேசுறாரு. தன்னை பார்க்க இவ்வளவு ரசிகர்கள் வருவாங்க, அதனால காலதாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் விஜய் ஏன் லேட்டா கிளம்பினாரு அப்படிங்கிறது இங்க முதல் கேள்வி. அவர் நாமக்கல்ல லேட் ஆனதுனால அங்கிருந்து அவர் கரூர்ல போய் பேசுறதுக்கும் காலதாமதம் ஆகியிருக்கு. கரூர்ல அவர் பேச வேண்டிய நேரம் மத்தியானம் 12 மணி. ஆனா அவர் நாமக்கல்லே 2:30 மணிக்கு தான் பேசுறாரு. அங்கிருந்து கரூர் போறதுக்கு அவருக்கு 7:30 மணி ஆகுது. காலதாமதம் ஆகுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தியானம் 12 மணிக்கு கரூர்ல விஜய் அவருடைய பேச்சை கொடுத்திருந்தார் அப்படின்னா அந்த நேரத்துல பலர் வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களால அந்த கூட்டத்துல பங்கேற்க முடியாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்னு, வெயில் நேரம் வேற, நிறைய பேர் வெயில்ல போகணுமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இவர் இரவு 7:30 மணிக்கு பேசுறாரு அப்படின்னும் போது வேலை முடிச்சுட்டு வர நேரம், வெயிலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் விஜய் வராரு, நம்ம ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சுத்தி இருக்கிற பகுதியில இருந்து கூட நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இங்க காலதாமதமும் இவ்வளவு கூட்டம் சேர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். 2வது முக்கியமான விஷயம், கரூர்ல விஜய் எந்த இடத்துல பேச போறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட்ட விஷயமாக இருந்துச்சு. ஏன்னா நேத்து வரைக்கும் அந்த இடம் எது அப்படிங்கிற விவாதம் போய்கிட்டே இருந்துச்சு. தாவேக்கா தரப்புல இருந்து அவங்க கேட்ட இடங்கள் எது அப்படின்னா, லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதி, பஸ் ஸ்டாண்ட் பகுதி, அதை ஒட்டி இருக்கிற உழவர் சந்தை பகுதி. இந்த இடங்கள்ல எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வசதியாக இருக்கும். நாங்க சர்வேயரை வச்சு நாங்க அளந்து பார்த்ததுல கிட்டத்தட்ட 60,000 பேர் அளவுக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. எங்க கூட்டத்துக்கு ஒரு 10,000 பேர் வருவாங்க, அதனால அது எங்களுக்கு சரியான இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறை தரப்புல இருந்து இன்னைக்கு கூட்டம் நடந்த அந்த வேலுச்சாமிபுரம் அந்த பகுதியில தான் நாங்க இடம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாவேக்கா தரப்புல இருந்து அதிருப்தி தெரிவிக்கப்பட்டாலும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல கூட்டம் நடத்தப்பட்டதாக தகவல் வருது. தாவேக்கா கேட்டபடி அந்த இடங்களை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு தாவேக்கா தரப்புல ஒரு வாதம் வைக்கப்படுது. அப்போ இந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது ஒரு புதிய பகுதியா, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கூட்டங்களே நடந்தது கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி பஸ்ல நின்று அந்த இடத்துல பேசிட்டு போயிருக்காரு. ஆனா அதுக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவிலான இளைஞர்கள் கூட்டம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது கட்சியினருடைய ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அது எடப்பாடி பழனிசாமி சொல்ற அவர் பேசுற விஷயங்களை அந்த இடத்துல நின்று அப்படியே ஸ்டாட்டிக்கா கேட்கிற ஒரு கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் விஜய்க்கு திரண்டது அப்படிங்கிறது நடிகராக இருந்த ஒரு விஜய் அரசியல் தலைவராக உருவெடுத்து
நேர்ல வராரு அப்படிங்கிற போது அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்த பெரிய கூட்டமாக இது இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கூட்டம் ஒரு இடத்துல நிக்காம விஜயை பார்க்கணும் அப்படின்னு முந்தி தள்ளும் போதுதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. சரி, இந்த கூட்டம் அந்த லைட் ஹவுஸ் பகுதியில் நடந்திருந்தா இதை தவிர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம களத்துல இருந்து செய்தியாளர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ் பகுதியிலையும் பஸ் ஸ்டாண்டு பகுதியிலையும் இவங்க சொன்ன அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு 4 வழிச்சாலையாக இருக்கு. எப்படி இருந்தாலும் கூட்டம் செதறி போகிறதுக்கான வெளியேறதுக்கான வாய்ப்பு வடிகால்களாக இந்த 4 சாலையும் இருந்திருக்கும். ஆனால் இந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட்டான சாலை. இது கரூர்ல இருந்து ஈரோடு நோக்கி போற ஒரு சாலை. அதுவும் ஒரு 30-40 அடி அகலம் தான் இருக்குது. 100 அடி சாலை கூட கிடையாது. லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிறதும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிறதும் அதே 100 அடி சாலை தான். ஆனா அங்க வடிகால்கள் இருக்கு. அதுதான் இந்த 2 இடங்களுக்குமான வித்தியாசம். ஸோ இன்னைக்கு விஜய் பேச வரும்போது அபரிவிதமான கூட்டம் வரவும் அந்த கூட்டம் எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் நேராக இருக்கிற ஒரு சாலையில் கூடும்போது அவங்க கூட்டம் அதிகமாகும் போது விலகி போகிறதுக்கு எந்த வடிகால்களாக எந்த தெருக்களோ எந்த சாலைகளோ இல்லாததும் இன்னைக்கு நடந்த அந்த நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமையுது. 3வது விஷயம், இந்த கூட்டத்துக்கு வந்த மக்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா களத்துல இருந்து வர தகவல்கள் அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் சேர்ந்து நான் சொன்ன மாதிரி அந்த வேலுச்சாமிபுரம் சாலைக்குள்ள ஒன்னாக சேர்ந்து வரும்போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. நாமக்கல்ல இருந்து விஜய் கரூருக்கு வர வழியிலேயே கூட அவருடைய வாகனத்தை தொடர்ந்து வந்து சில வாகனங்கள் விபத்துக்குள்ளானதாக நமக்கு சில தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. அதுல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல்களை நம்மளுடைய செய்தியாளர்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாமக்கல்ல இருந்து கரூருக்குள்ள நுழைஞ்சு அவங்க இந்த வேலுச்சாமிபுரம் வரத்துக்கே பெரிய டைம் எடுத்துருச்சு. அப்படி வேலுச்சாமிபுரம் வந்த போதும் அவர் குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ண இடத்துல இருந்து 300 மீட்டர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முன்னாடி போக வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் கூட்டம் உள்ள வருது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் சொன்னதாக அங்கிருந்து வர தகவல்கள் சொல்லுது. 4வது முக்கியமான விஷயம், கூட்டத்தின் விளைவால ஏற்பட்ட நெருக்கடி. இந்த கூட்டம் எல்லாமே ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள கூடுனதுனால அங்க டவர் கிடைக்கல. விஜயனுடைய ஸ்பீச்சு சரியாக ஒளிபரப்பப்படலை, அங்கே மைக்கில் பிரச்சனை, அவங்க ஆடியோ வெளியாகிறதுல பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு காரணமாகவும் இந்த கூட்டத்தை தான் சொல்கிறாங்க தாவேகா தரப்புல இருந்து. இவ்வளோ பேர் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க, அப்போது வேற தலைவர்களுக்கெல்லாம் கூடினது இல்லையா, அப்போ அவங்க பேசுனதெல்லாம் எப்படி கேட்டுச்சு அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வந்த யாரும் அந்த இடத்துல இன்டர்நெட் பயன்படுத்தினாங்களாவோ இல்லை அந்த இடத்துல மொபைல் ஃபோன்ஸை பெரிய அளவில் பயன்படுத்தினாங்களாவோ இல்லை. ஆனால் இந்த கூட்டம் முதல்ல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. 2வது, அதை நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கட்டத்துல தான் விஜய் பேசுற விஷயங்களை லைவாக தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த டிரான்ஸ்மிஷன்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க. அடுத்த விஷயம், விஜய் வந்துட்டாரு, வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன் அப்படின்னா விஜய் தன்னுடைய பேச்சை தொடங்கும் போது காவல்துறைக்கு நன்றி சொல்லி தொடங்குறாரு. அவங்க இல்லைன்னா நான் இந்த ஸ்பாட்டுக்கே வந்திருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவ்வளவு கூட்டம், அவங்க வெளியே இருந்து உள்ள வரதுக்கான ஏற்பாடுகளை காவல்துறை அவ்வளவு தூரம் பண்ணதுனால தான் எங்களால வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத விஜய் அந்த இடத்துல பதிவு பண்ணி தான் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஹைவேலே நம்ம நின்று பேசிடலாமா அப்படின்னு ஒரு பரிசீலனையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகுதான் இல்லை நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த இடத்துல வந்து வழக்கமான ஸ்பாட்டை விட 300 மீட்டர் முன்னாடி போய் நின்று பேச ஆரம்பிச்சிருக்காரு விஜய். விஜய் தன்னுடைய பேச்சை தொடங்குறாரு, திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு, பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சலசலப்பு ஏற்படுது. கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. 2 ஆம்புலன்ஸ்கள் வருது. அதுக்கு வழியை விட்டுருங்கன்னு சொல்லி விஜயே சொல்றாரு. அந்த ஆம்புலன்ஸ்கள்ல தாவேகாவுடைய கொடியும் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னப்பா நம்ம கொடியே ஆம்புலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு விஜய். கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, ப்ளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது, கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும், அந்த வழி விட்டுருங்க அப்படியே. அந்த ஆம்புலன்ஸ்கள் போனதுக்கு பிறகு திரும்பவும் விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில வினாடிகள் கழிச்சு திரும்பவும் ஒரு சலசலப்பு ஏற்படுது. அப்போ விஜய் பஸ்ல இருந்து எட்டி பார்க்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு விழுகிறாங்க. உடனே மேல இருந்து தண்ணி பாட்டில தூக்கி வீசுறாரு விஜய். அவங்களுக்கு தண்ணி கொடுத்து காவல்துறை ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதன் பிறகு இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு போகுது.
திரும்பவும் விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. விஜய் பேசிக்கிட்டே இருக்கும்போது தாவேக்காவுடைய ஆதவ் அர்ஜுன் அவர் கீழே இருந்து மேலே வந்து எட்டி பார்க்குறாரு. கூட்டத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சலசலப்பு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அங்கிருந்தபடியே கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு விஜய் பேச்ச முடிக்கும் போது விஜய் கிட்ட போய் சொல்றாரு, ஒரு சிறுமியை காணாமா, அவங்களை கண்டுபிடிச்சு தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. விஜயும் அதை கேட்டுட்டு அந்த ஒரு பொண்ணை காணாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய பேரை சொல்றாரு. தயவுசெய்து நண்பர்களே அவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க, போலீஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா, தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா. முதல்ல காவல்துறைக்கு நன்றி சொன்ன விஜய் கடைசியில் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது காவல்துறை கையை கட்டி வேடிக்கை பார்க்குதா, உங்களுக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்குறாங்களா, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாரு. ஏன் முதல்ல காவல்துறை ஆதரிச்சு பேசுறாரு, கடைசியில் காவல்துறை எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிச்சது. ஆனால் அந்த வாகனத்தில் விஜய் கூட இருந்தவங்களுக்கு அந்த நேரத்திலேயே அங்கே ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நாமக்கல்ல கம்பேர் பண்ணும்போது கரூர்ல விஜய் பேசுனது ரொம்ப கம்மி நிமிடங்கள் தான். அதுலயும் இந்த ஆம்புலன்ஸ் வந்தது, தண்ணி கொடுத்தது அப்படிங்கிற டைம் வந்து போயிருச்சு. அவர் தன்னுடைய பேச்சை ரொம்ப திடீர்னு அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிச்சு. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பவர் கட் நடந்திருக்கு. அதுவும் விஜய் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு பிறகு நடந்திருக்கு. அது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுது. பவர் கட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் நாகப்பட்டினத்தில் விஜய் பேச வரும்போது விஜயனுடைய ரசிகர்கள் கரண்ட் கம்பத்தில் ஏறுறாங்க, கண்ட இடத்துல உட்கார்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மாவட்ட செயலாளர் தரப்புல இருந்தே மின்சார வாரியத்துக்கிட்ட விஜய் பேசும்போது அவர் வரும்போது மின்சாரத்தை துண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கடிதம் இந்த முறையும் கரூர்ல கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. அப்படியே ஒருவேளை தாவைக்கா தரப்புல இருந்தே மின்சாரத்தை துண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் விஜய் ஊர்வலமாக வந்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த டைத்திலேயே அந்த கரண்ட்டை கட் பண்ணியிருக்கணும். ஆனால் விஜய் வந்து அந்த ஸ்பாட்ல நின்று அவர் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பவர் கட் ஆகியிருக்கு. ட்ரோன் ஷாட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும், சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே இருட்டாக இருக்கும். அப்போது இந்த பவர் கட் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக மக்கள் தரப்பில், குறிப்பாக அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் தரப்பில் வைக்கப்படுது. அதுவுமே இன்னைக்கு நடந்த இந்த கூட்ட நெரிசலில் பதற்றத்துக்கான முக்கியமான காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான கேள்வி, விஜய் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புனதுக்கு பிறகுதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது தான். இல்லை, அவர் பேசும்போதே நிறைய பேர் கூட்ட நெரிசல்ல மயங்கி விழ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்றாரு. களத்துல இருந்து நேரடியாக விஷயங்களை பார்த்த நம்மளுடைய செய்தியாளர் துரை வெம்பையன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை பார்க்க வந்ததுல பாதிக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கூட்டமாக இருந்தது. பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, குழந்தைகளை கூட்டு வந்தாங்க, சிறுமிகளை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் கிட்டத்தட்ட மத்தியானம் 3 மணிலிருந்து அந்த பகுதியில் இருக்கிறதாக சொல்லப்படுது. அவ்வளோ நேரம் வெயிலில் இருந்தாங்க. அதை தாண்டி விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது முழு மூச்சில் கூட்டம் எல்லாம் ஒன்றா சேருது, ஒருத்தரை ஒருத்தர் அழுத்தி தள்ளுறாங்க. இதுக்குள்ள வந்து நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படுது, நிறைய பேரால மூச்சு விட முடியல. ஒரு குறுகிய இடத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறது இயற்கையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி ஆக்சிஜன் பற்றாக்குறையால நிறைய பேருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கு. அவங்களெல்லாம் மயங்கி விழ ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் உள்ள வரும்போது அவர் பேச தொடங்கும் போது அங்க இருக்கிற கூட்டம் இடப்பற்றாக்குறையால எங்க போறது அப்படின்னு தெரியாம அங்க ஒரு ஜென்ரேட்டர் இருந்துச்சு. அந்த ஜென்ரேட்டரை சுத்தி தகடுகளாக வச்சு மூடி இருந்தாங்க. அந்த ஜென்ரேட்டர் தகடுகளை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துக்காக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் அதுக்குள்ள போறதையும் நம்மளுடைய ரிப்போர்ட்டர் வேம்பையன் நேரடியாகவே பார்த்திருக்காரு. கடுமையான கூட்டம், மூச்சு திணறல், தண்ணி இல்லை, டீஹைட்ரேஷன் ஆகியிருக்கு. அந்த கூட்டத்தில் இருந்தும் வெளியே போக முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அது போக விஜய் கிளம்பி போனதுக்கு பிறகு அங்கேருந்து எல்லாரும் பிரிஞ்சு போகிற நேரத்தில் மயங்கி விழுந்தவங்க மேலே ஏறி நடந்திருக்கிறதாகவும் சில தகவல்கள்லாம் வருது. இந்த பதற்றத்தில் நிறைய பேரை காணோம்னு வேற புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. சிறுவர்கள் சிறுமிகளை எல்லாம் காணோம்னு வந்துருக்கு. இப்போ கூட மருத்துவமனையில் ஒரு சிறுவரும் ஒரு சிறுமியும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பெற்றோர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியல. அடுத்த முக்கியமான விஷயம் காவல்துறையினுடைய செயல்பாடு. இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னும் போது அவங்கள ஏன் இவங்க கட்டுப்படுத்தலை, சரியாக ஏன் அவங்கள வழிமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது தான் அடுத்து எழுப்பப்படுற முக்கியமான கேள்வி. முதல்ல விஜய் வந்து பேசும்போது ஹைவேல இருந்து என்ன உள்ள கூட்டு வந்தாங்க, காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுறாரு. ஆனால் கடைசியில் முடிக்கும்போது காவல்துறையை விமர்சிக்கிறாரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. காவல்துறை ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற தாவைக்காவினரும் மக்களும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் தெரிஞ்சு ஏன் குறைந்த அளவில் காவல்துறையினர் இருந்தாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. களத்தில் இருந்து நம்மளுடைய செய்தியாளர்களும் அதை தான் சொல்கிறாங்க. காவல்துறையினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது ஒரு விஷயம். இன்னொன்று, இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துச்சு, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு காவல்துறை இருந்திருந்தாலும் இதை கட்டுப்படுத்திருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறதும் அவங்களுடைய கருத்தாக இருக்கு.
காவல்துறைக்கு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் வேலை கிடையாது, அந்த கூட்டத்தை பிரிஞ்சு போக வைக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளையும் வழிகளையும் ஏற்படுத்தி தரதும் காவல்துறையினுடைய வேலை தான். அந்த இடத்துலையும் இன்னைக்கு காவல்துறை சரியாக செயல்படலை அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து வர குற்றச்சாட்டாக இருக்கு. சரி, அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்போ தெரியுது? விஜய் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது தான் ஓகே, பல இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக பக்கத்துல இருக்கிற அமராவதி அப்படிங்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தான் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டவங்க, அங்கே மயங்கி விழுந்தவங்களை கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்ததுக்கு பிறகு தான் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. முதல்ல அமராவதி மற்றும் இன்னும் சில தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு போனதாக தான் களத்திலிருந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் தகவல் சொல்கிறாங்க. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்மளுடைய ரிப்போர்ட்டர் ஸ்ரீராம் கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் மயக்கம் போட்ட நிலையில அங்க மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததாக சொல்றாங்க. ஆனால் அவங்க மருத்துவமனைக்கு வரும்போதே இறந்த நிலையில தான் வராங்க. நிறைய பேர் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்து அங்கேயே இறந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. 33 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு 33 உடல்கள் இதுவரை வரப்பெற்றிருக்கிறது. அது அதுல குழந்தைகள் 6 பேரு, பெண்கள் ஒரு 16-17 பேர் பெண்கள், ஆண்கள் மீது பேரு. இந்த 33 உடல்கள் வரப்பெற்றிருக்கு. ஒரு 40-50 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் அது அடிபட்டு வந்ததோ இல்ல மூச்சு திணறல வந்ததோ யாரும் அவங்களுக்கு எந்த உயிர் பாதிப்பும் இல்லை. வந்த உடல்கள் அனைத்துமே பிராட் டெட்ங்கிற மாதிரி உயிரிழந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்ட நெரிசல் பெரிய பரபரப்பை கரூர்ல ஏற்படுத்துது. நிறைய ஆம்புலன்ஸ்கள்ல மயங்கி விழுந்தவங்களை ஏத்துட்டு போய் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. அதுல இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் 36 பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்றாங்க. மேலும் 10 பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவர்கள் எல்லாம் போர்க்கால அடிப்படையில கரூர் அரசு மருத்துவமனைக்கு வர சொல்லி அரசு நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. நைட்டே அவர் கரூருக்கு போறதாகவும் தகவல் வந்திருக்கு. இன்னும் பல பேர் காயமடைஞ்சு மயக்கம் அடைஞ்ச நிலையில மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. காயமடைஞ்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. தகவல் அறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் அந்த மார்ச்சுவரிக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவமனையிலையும் மார்ச்சுவரிலையும் அவங்க அழுகிற காட்சிகள் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியல. அதுவும் குறிப்பாக சின்ன சின்ன குழந்தைகளை பெற்றோர்கள் இழந்துட்டு அந்த இடத்துல கதறி துடிக்கிறதெல்லாம் நம்மளுடைய நெஞ்சத்தையே ரொம்ப பாரமாக்குது. முதல்வர் தொடங்கி குடியரசுத் தலைவர் வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை, வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தாவேக்காவுடைய தலைவர் விஜய் முக்கியமான நபர் அவர் தான். அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு போய் அங்கேருந்து விமானம் மூலமாக அவர் சென்னைக்கு கிளம்பி போயிட்டார். திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆனால் அதுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் அவங்கள புறக்கணிச்சுட்டு விஜய் விமானத்தில் ஏறி போயிட்டார். அவர் தனி விமானத்தில் சென்னைக்கு போனதுக்கு பிறகு விஜயனுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறேன், உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு அனுதாபங்களையும் இரங்கலையும் சொல்லிக்கிற, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கவங்க சீக்கிரம் சரியாகணும் அப்படிங்கிறதையும் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் மட்டும் இல்லை, திமுகனுடைய அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ கரூர் மருத்துவமனையை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அந்த தொகுதியை சேர்ந்தவர், அவர் முதலாளாக அங்கே போயிட்டாரு. அதன் பிறகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர் ரகுபதி, இவங்க எல்லாமே கரூர் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியமும் அங்கே போவார் அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. காவல்துறையும் மருத்துவமனைக்கும் வந்திருக்காங்க. கரூரில் மற்ற இடங்களில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிற தொடர்பான விசாரணையிலையும் அவங்க ஈடுபட்டிருக்கிறதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நீதி விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்காரு. இவங்க தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடை விசாரித்து அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. அதே நீதிபதி தலைமையில் இப்போ ஒரு விசாரணை ஆணையத்தையும் அமைச்சிருக்காங்க. இவங்க விசாரித்து யார் மேலே தப்பு இருக்குது, எப்படி இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. தாவேக்கா தரப்பிலிருந்து நேற்று தொண்டர்களுக்காக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்துச்சு. அதில் காவல்துறை வகுத்து கொடுத்துருக்கிற சட்ட விதிகளை பின்பற்றி தான் நம்ம இந்த கூட்டத்தில் பங்கேற்கணும். 2 வீலரில் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடராதீங்க, குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களையெல்லாம் கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரண்ட் கம்பங்கள் மேலே ஏறாதீங்க, வேறு எந்த சேதத்தையும் யாருக்கும் ஏற்படுத்தக்கூடாது, இடையூறாகவும் இருக்கக்கூடாது, வாகனங்களை டிராஃபிக் ஏற்படுத்துகிற மாதிரி நிறுத்தக்கூடாதுன்னு பல்வேறு கட்டுப்பாடுகளை தாவேக்காவுடைய தலைமையே அவங்களுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதே தான் காவல்துறையும் தாவேக்காவுக்கு விதிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கூட்டத்தில் இந்த விதிமுறைகளில் பல விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. குறிப்பாக விஜயனுடைய வாகனத்தை பின்தொடராதீங்க அப்படின்னு சொன்னது, அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை, அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. அதில் சில விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. பெண்கள்,
குழந்தைகள், கை குழந்தையோடலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. தயவுசெய்து அவங்களுக்கு எல்லாம் சொல்றது, இந்த மாதிரியான கூட்டம் அது எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளையோ சிறுவர்களையோ இந்த மாதிரியான கூட்டத்துக்குள்ள கூட்டு போகாதீங்க. ஒரே இடத்துல இவ்வளவு பேர் சேரும்போது ஆக்சிஜன் பிரச்சனையிலிருந்து நிறைய விஷயங்கள் ஏற்படும். நம்ம எதுவுமே நடக்காது அப்படிங்கிற தைரியத்துல போவோம். ஆனால் நம்மளை மீறி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதை நம்மளால கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு ஒரு பாடமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் நடக்கிற எந்தவித கூட்டமாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் அந்த கூட்டத்துக்கு போகிறத தவிர்க்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்க முன்னாடி இன்னைக்கு நான் வச்சுட்டேன். இனிமேல் அரசாங்கம் தரப்புல நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்க விசாரிச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அறிக்கையை சமர்ப்பிக்கணும். எந்தவித பாரபட்சமற்ற ஒரு அறிக்கையாக அது இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்கு. அப்படி அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த பரிந்துரையின் அடிப்படையில் பாரபட்சம் பார்க்காமல் நடவடிக்கை யார் தவறு செஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேளையில நம்ம சொல்லிக்கிற விஷயமாக இருக்கு. தொடர்ந்து கரூர்ல நடக்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம விகடன் டிவியில செய்திகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். களத்துல இருந்தும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வர இருக்கு. நம்மளுடைய செய்தியாளர்கள் கரூருக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற தகவல்களையும் நம்ம தொடர்ந்து விகடன் டிவியில பார்க்கலாம்.